The internet gave humanity unlimited pressure and quietly it destroyed its attention span. சென்னையில் நைட்டு 11 மணி ஹாஸ்டல் ரூம்ல லேப்டாப்போட லைட் மட்டும் க்ளோ ஆகுது. ஒருத்தன் ஸ்க்ரால் பண்றான், இன்னொருத்தன் சிரிக்கிறான், ஒருத்தன் மெதுவா போய் டோரை லாக் பண்றான். கியூரியாசிட்டியா ஆரம்பிச்ச ஒரு ஹேபிட் ஸ்லோவா கம்பல்ஷனா மாறிச்சு. யாருக்குமே எதுவுமே தோணல இந்த ஹேபிட் நம்ம மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு. ஆனா இதுல மோசமான விஷயம் என்னன்னா, நம்ம மைண்டு இந்த கொஸ்டினை கேட்கவே இல்லை. இந்த ஹேபிட் நமக்கு தேவைதானா, நம்ம மைண்டுக்கு இது என்ன எஃபெக்ட் கொடுக்க போகுதுன்னு. காலேஜ் லைஃப் ஒரு பர்சனுக்கு டிகிரியை மட்டும் கொடுக்காது, அவனோட லைஃப் ஸ்டைலையே மொத்தமா மாத்திரும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப், நோ பேரண்ட்ஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் நோ ஒன் இஸ் வாட்சிங், ஜஸ்ட் ஃப்ரீடம், வைஃபை அண்ட் ப்ரைவசி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மோஸ்ட்லி ஹாஸ்டல் ரூம் இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் ரூம் எடுத்திருப்பாங்க. லேட் நைட் ஸ்க்ராலிங் இருக்கும், அன்லிமிட்டடா இன்டர்நெட் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த சுச்சுவேஷன்ல தான் நிறைய பேர் போனோகிராஃபிக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகுறாங்க. இனிஷியலா கியூரியாசிட்டியில ஜஸ்ட் ஒன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் பண்ற ஹேபிட் கொஞ்சம் கொஞ்சமா போர் அடிக்கிறப்பெல்லாம் பார்த்து 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 அதுவே ரொட்டீனா மாறி ஒரு சில டைம் நம்மனால போனோகிராஃபியே இல்லாம இருக்க முடியாதுன்ற ஒரு டிபெண்டன்ட் லைஃபை கிரியேட் பண்ணிடுவோம். ஒரு மீட்டப்ல ஒரு ஸ்டூடெண்ட் சத்குரு கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கிறாரு. ரூமே சைலண்டா இருக்கு, சம் பீப்புள் ஆர் லாஃபிங், சம் பீப்புள் ஆர் அவாய்டிங் த ஐ கான்டாக்ட். பிகாஸ் இதோட ஆன்சர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா அவன் கேட்ட கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஹவு மச் மாஸ்டர்பேஷன் இஸ் டூ மச்? அதுக்கு ஆன்சர் என்னவா இருந்ததுன்னா, we have a biology which cannot be hidden under a carpet. பேசிக்கா நமக்கு எப்படி பசிக்குதோ அதே மாதிரி தான் அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ்ன்றது ஒரு நேச்சுரல் டிசையர். இது இருக்கிறது தப்பு இல்லை, பட் ப்ராப்ளம் எப்போன்னா when that becomes the center of your life. Animals mostly survive through biology, food, sleep, reproduction. அதுதான் அதுகளோட லைஃப். பட் ஹியூமன்ஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அவேர்னஸ் இருக்கு, சாய்ஸ் இருக்கு. பட் டுடே நம்ம ஃபோன் அல்காரிதம்ஸ், சோஷியல் மீடியா, இந்த பான் இண்டஸ்ட்ரி எல்லாமே டார்கெட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் தான், விச் இஸ் கால்ட் அஸ் லோன்லினஸ். ஸோ அந்த லோன்லினஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண கற்றுக்கிட்டு நைட் ஒரு 5 நிமிஷம் தான் ஃபோன் எடுப்போம். பட் டக்குன்னு பார்த்தா 1 hour போயிருக்கும். அதுக்கப்புறம் கில்ட்டு தான், ஏன்டா ஃபோனை பார்த்தோம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் பார்த்தா இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகும். அந்த மைண்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்டாக கிடைக்கிற டோபமைனுக்கு அடிக்ட் ஆகிட்டு இந்த சைக்கிளே ரிப்பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இதில் டேஞ்சரஸான பார்ட் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் அவர் பீப்புள் டசன்ட் நோ ஆக்சுவலி they are addicted to this short dopamine. பையனுக்கும் சத்குருக்கும் இருக்க கான்வர்சேஷன் கொஞ்சம் டீப்பாக போகுது, which is targeting about the semen. சத்குரு சீமனை பற்றி ஒரு மோரலாக இல்லாமல் அது ஒரு எனர்ஜியா இருந்தா வாட் இட் டூ அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சிங்கிள் செல் ஒரு ஃபுல் ஹியூமன் பாடியே க்ளோன் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கப்ப அந்த சீமன்ல இருக்க ஒரு டிராப்போட பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஸோ யோகிக் கல்ச்சர்ல இதை வீரியான்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி அண்ட் எனர்ஜி. அந்த டைம்ல கிரவுட்ல இது ஒரு எம்பாரஸ்டு டாபிக்கா ஃபீல் பண்ண எல்லாருமே எம்பாரஸ்மெண்ட்ல இருந்து ஒரு அவேர்ஷன் ஸ்டேட்டுக்கு போனாங்க. பிகாஸ் த டிஸ்கஷன் இஸ் நவ் நாட் அபவுட் த கில்ட், இட் இஸ் அபவுட் தி அவேர்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் அவர் செல்ஃப் எபிலிட்டி டு ரெசிஸ்ட் த கம்பல்ஷன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு குக்கிங் ஷோல ஒரே இன்கிரியன்ட் தான் 10 பேருக்கு தராங்க. அந்த 10 பேரும் அந்த இன்கிரியன்ட் வச்சு ஒரு சூப் செஞ்சாங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும், கொஞ்சம் சிலது பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரிபிளாக இருக்கும். எல்லாருக்குமே கொடுத்த இன்கிரியன்ட் ஒன்று தான். பட் அந்த இன்கிரியன்ட்ஸ் பற்றியான அவேர்னஸும் அவங்க எந்த ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணி அந்த சூப் செய்கிறாங்கன்ற மெத்தடாலஜியும் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கும் 10 விதமாக இருக்கு. அதே மாதிரி தான் அதே பாடி, அதே பிரெயின், அதே எனர்ஜி தான் எல்லாருக்கும் பிறக்கிறப்ப இருக்கு. ஒரு சில பேர் அதை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராடினரி பர்சனா ஆவாங்க. நம்மள சில பேர் அதை புரிஞ்சுக்காம ஆர்டினரி பர்சனா கூட இருக்கும். ஸோ இந்த அல்காரிதம், சோஷியல் மீடியாலாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னொருத்தனை எப்படி அந்த கம்பல்சிவ் ஹேபிட் ட்ராப்ல தள்ளுறதுன்றதா அவங்க மேஜர் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஒன்ஸ் அவன் அந்த ட்ராப்ல மாட்டிட்டான் அப்படின்னா அவனால அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், சும்மா நம்மளால ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியுமா? உடனே ஃபோன் எடுப்போம், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுவோம், யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்ப்போம், இல்லை வாட்ஸ்அப்ல யாராவது நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்களான்னு எடுத்து பார்ப்போம். ரீசன் என்னன்னா, எல்லா இடத்துலையுமே டிஸ்ட்ராக்ஷன் தான் இருக்கு. நம்மளை சுற்றியும் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஒரு சின்ன ஆப் ஓப்பன் பண்ணாலும் இன்ஸ்டன்டா ப்ளஷர் தர மாதிரி அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா, நம்மள எத்தனை பேருக்கு டிசிப்ளின்ற ஒரு விஷயம் இருக்கு? அது இந்த மாடர்ன் எரால ஒரு ரேரான காம்பனண்டா பார்க்கப்படுது. இந்த ஹோல் கான்வர்சேஷன்ல எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, திஸ் கான்வர்சேஷன் இஸ் நாட் only about the masturbation but also about the control.
ஆக்சுவலா உன் மைண்டை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்ல டெக்னாலஜி நினைச்சா உன்னோட மைண்டை வந்து அதோட கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியுமான்றது தான் ரியல் கொஸ்டினே. அவர் சொல்ற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மாஸ்டர்பேஷன்ன்றது ஒரு பயாலஜிக்கல் காம்போனன்ட், நமக்கு வர ஒரு ஹங்கர் மாதிரி. பட் அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் சீட்ல வைக்கணுமா இல்ல லாஸ்ட் சீட்ல வைக்கணுமான்றத முடிவு பண்றது நம்ம மைண்ட் தான். அந்த மைண்டு நம்ம கிட்ட கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னா நம்மளால டிசைட் பண்ண முடியும். பட் வேற ஒரு டெக்னாலஜி கிட்டேயோ ஒரு ஆப் கிட்டேயோ இல்ல ஒரு சீப் அல்காரிதம் கிட்டேயோ அந்த கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸா அந்த காம்போனன்ட் ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்துடும். நம்ம லைஃப் வந்து நம்ம கையில இருக்காது. ஒரு மாடு எடுத்துட்டோம்னா அதுக்கு வெறும் 5 அறிவு தான் இருக்கு, அதோட இன்ஸ்டிங்க்ட்ல மட்டும்தான் அது வாழுது. பட் ஹியூமன்ஸ் we have intelligence as a 6th component which makes us to choose the option consciously. So how much masturbation is too much in start ஆன question at the end of the conversation எங்க வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டிமுலஸ் நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தருது. அந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்ம மைண்டுக்குள்ள ஒரு தாட்டை ஜென்ரேட் பண்ணுது. அந்த தாட்டை வந்து நம்ம ஆக்ஷனா மாற்றணுமா மாற்றக்கூடாதான்ற அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு தெரியும் அதை வந்து ஆக்ஷனா மாற்றக்கூடாது அப்படின்னு, பட் நம்மளால ஒரு கம்பல்ஷன்னாலேயோ இல்லை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த தாட்டை வந்து ஆக்ஷனா மாத்திட்டோம் அப்படின்னா that is where the problem arises. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Please share this to someone who genuinely need it, because some topics feel uncomfortable but still they deserve an honest discussion.